உள்ள நீதி நூல்களிலேயே உலக புகழ் பெற்ற ஒரு நூல்தான் இந்த திருக்குறள். இது உங்களுக்கு தெரியும், இது சங்கம் மருவிய காலத்தில் எழுந்த ஒரு மிக முக்கியமான நூல். அது இன்று வரை என்ன செய்யப்படுது, போற்றப்பட்டு வருகின்றது. அப்படி ஒரு சிறப்புமிக்க நூல் தான் இந்த திருக்குறள். இது உங்களுக்கு தெரியும், திருவள்ளுவரால இயற்றப்பட்டது. சரிதானே? இதுல 3 பாக்கள் இருக்கு. பொருட்பா, காமத்துப்பா, இன்னொன்று என்ன சொல்லுங்க பாப்போம். பொருட்பால், காமத்துப்பால், இன்னொரு என்ன பால், அறத்துப்பால். இப்படின்னு 3 கொண்ட 1330 குறட்பாக்களை கொண்டது. சரிதான்? அது என்னத்த? ஓ காமத்துப்பாலை இன்பத்துப்பாலைன்னு சொல்லு. சரியா? இப்படி 1330 குறட்பாக்களை தன்னகத்தை கொண்டதுதான் இந்த திருக்குறள். இந்த திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. அதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். சரி, அந்த திருக்குறளுக்கு தான் சொல்றது உத்தரவேதம், தெய்வ நூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, உலக பொதுமறை, யுனெஸ்கோவால இது என்ன, இந்த உலக பொது நூலாக இது அங்கீகரிக்கப்பட்டது. இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இதுல நிறைய அறக்கருத்துக்கள் என்ன செய்யப்படுகின்றது, கூறப்படுகின்றது. மனிதன் எப்படி எப்படி வாழணும் என்ற அறக்கருத்துக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த திருக்குறள்ல கூறப்பட்டிருக்கு. உங்களுக்கு இதுல தந்த தலைப்பு என்னன்னா பொருட்பால். பொருட்பால்ல அரசியல் இருக்கு. அரசியல் பத்தின விடயங்கள் பத்தின குறட்பாக்கள் தான் நீங்க படிக்க போற இந்த சிலபஸுக்குரியது. சரிதானே? 70 அதிகாரங்களை கொண்டேதான் இந்த பொருட்பால். அதுல அரசியல், அங்கவியல், ஒலிப்பியல் என்ன அந்த 3 பகுதிகள் இருக்கு. சரியா? அந்த அரசியல் அந்த பகுதிகளுக்குள்ள தான் இறைமாட்சி, கல்வி கல்லாமை, அடுத்தது கேள்வி ஆகியவற்றுக்கு அடுத்து 5 அதிகாரங்கள் அறிவுடைமை தொடக்கம் வழியறிதல் மட்டும் உங்களுக்கு 6 அதிகாரங்களை தந்திருக்காங்க. நீங்க படிங்க. உயர்தர சிலபஸுக்கு இதுதான். சரியா? இப்போ நாங்க பார்க்க போறோம் அறிவுடைமை. சரியா? நான் ஹெடிங் போடுங்க, நான் செல்ல அதை நீங்க நோட் பண்ணிட்டு போங்க. சரிதானே? அறிவுடைமை. சரியா? அதிகார விளக்கம். சரியா? அதிகார விளக்கம் அதாவது ஏன் இந்த அறிவுடைமை இப்படி வைக்கப்பட்டிருக்கி, இதுக்கு பின்னாடி வைக்கப்பட்டிருக்கி என்ற ஒரு கேள்வி வந்தா, அதிகார விளக்கம் என்ற கேள்வி வந்தா இதுதான் எழுதணும். அதாவது கற்கைக்குரிய நூல்களை கற்பதனாலும் கற்றறிந்தோர் கூறும் நூற்பொருட்களை கேட்பதனாலும் உண்டாகின்ற அறிவோடு உண்மையான அறிவை பெற்றுக்கொள்வதே அறிவுடைமை எனப்படும். அதனால்தான் கல்வி, கேள்வி முதலிய அதிகாரங்களின் பின்னர் இந்த அதிகாரம், அறிவுடைமை என்ற அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கி. இதுதான் அதுல அதிகார விளக்கம். ஏன் இந்த 2க்கும் பின்னால இந்த அறிவுடைமை என்ற அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கி. விளங்கிட்டா? சரியா? கல்வி கேள்விகளிலான அறிவோடு உண்மையான அறிவுடைய நாதல். சரியா? அதுதான் அறிவுடைமை. அதுதான் என்ன, அறிவு. அதனால்தான் கேள்வி, கல்வி, கல்வி கேள்வி ஆகிய அதிகாரங்கள் அடுத்து இந்த அதிகாரம் வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் அதிகார விளக்கம். சரி, நாம இப்ப குறளுக்குள்ள போவோம். சரியா? சொல்லு. கற்கைக்குரிய நூல்களை கற்கிறதாலும் கற்றறிந்தோர் கூறும் நூற்பொருட்களை கேட்பதனால். சரியா? கற்கைக்குரிய நூல்களை கற்பதனாலும் கற்றறிந்தோர் கூறும் நூற்பொருட்களை கேட்பதனாலும் உண்டாகின்ற அறிவோடு உண்மையான அறிவை பெற்றுக்கொள்ளுதலே அறிவுடைமை எனப்படும். உண்மையான அறிவை பெற்றுக்கொள்ளுதலே அறிவுடைமை எனப்படும். அதனால்தான் கல்வி, கேள்வி, கல்வி கேள்வி முதலிய அதிகாரங்களின் பின் இவ்வதிகாரம் வைக்கப்பட்டுள்ளது. சரியா? ஓகே. இப்போ குறள் 1. சரியா? குறள் 1 போட்டுட்டு டேஷ் பண்ணி எழுதுங்க. அறிவினது சிறப்பு. குறள் 1 என்ன சொல்லுது? அறிவினது சிறப்பு. குறள் 1 அறிவினது சிறப்பு என்று போடும். சரியா? பார்க்க. அறிவு அற்றம் காக்கும் கருவி. பாருங்க, அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவு என்பது அரசனுக்கு
அழிவு வராமல் காக்கும் கருவி ஆகும். செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அது மட்டுமல்லாம பகைவர்கள் உள்நுழைந்து அழிக்க முடியாத அரணும் ஆகும், ஒரு பாதுகாப்பான அரணும் ஆகும். இதுதான் முதலாவது குறள்ல விளக்கம், பொருள். அதாவது அரசனுக்கு அறிவு என்பது என்ன? அழிவு வராம பாதுகாக்கிற ஒரு கருவியாம். சரியா? அது மட்டும் இல்லாம அந்த அறிவு பகைவர்கள் உள்நுழைந்து அழிக்க முடியாத ஒரு பாதுகாப்பான அரணாகவும் இருக்கு. நாலேஜ், நம்மளோட நாலேஜை என்ன செய்யலாது, இன்னொரு ஆக்கள் பூந்து அதை அழிக்க இயலாது. அதுதான் இதுல சொல்றாங்க. அறிவு என்பது ஒருத்தரை அழிவிலிருந்து பாதுகாக்கும். சரிதானே? அதே மாதிரி பகைவர்கள் என்ன செய்யலாது, எளிதில உள்நுழைந்து அழிக்க முடியாத ஒரு பாதுகாப்பான அரணாகவும் இந்த அறிவு விளங்குது. இதுதான் அறிவின் சிறப்பு. இப்போ முதலாவது குறள் என்ன? அறிவின் சிறப்பு பற்றி கூறப்படுதல். சரியா? ஓகேவா? ஓகே, இந்த முதலாவது குறளுக்கு பக்கத்திலே எழுதுங்க. இதுல உருவக அணி. சரியா? என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கி? உருவக அணி. அதாவது அறிவு என்னதாக உருவகம் செய்யப்பட்டிருக்கின்றா, அழிவு வராமல் பாதுகாக்கின்ற ஒரு கருவியாக உருவகம் செய்யப்பட்டிருக்கி. சரியா? அறிவு ஒரு அழிவு வராமல் பாதுகாக்கின்ற கருவியாக உருவகம் செய்யப்பட்டுள்ளது. சரியா? அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். திருக்குறள் நீங்க எழுதும் போது 20 மார்க்ஸுக்கு உங்களுக்கு வரப்போகுது. சரியா? நீங்க 10 குறளும் கட்டாயம் பாடமாக்கி அப்படியே எழுதணும்னு இல்லை. சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச குறள்களை வச்சுட்டு பொருளை மெயின் பண்ணி வடிவா நீங்க எழுதி சில குறள்களை போட்டு எழுதினாலே ஓகே. இல்லை நீங்க உங்களுக்கு ஃபுல் பாடமாக்குற அவ்வளோ மனன சக்தியும் இருந்தால் நீங்க ஃபுல்லாகவும் என்ன செய்யலாம், குறள் அவலத்தையும் எழுதி பொருளையும் வடிவா விளக்கி எழுதினா ஓகே. எல்லாம் கட்டாயம் எழுதணும் இல்லை, எல்லா குறளும் கட்டாயம் எழுதணும் இல்லை. சரியா? பொருளுக்கு தான் மார்க்ஸ். குறளை நீங்க எடுத்து காட்டினா நல்லா. சரியா? முதலாவது குறள் பார்த்துட்டோம், அறிவினது சிறப்பு, அறிவின் சிறப்பு. சரி, அடுத்தது போடுங்க 2 தொடக்கம் 6 வரையான குறள்கள். சரியா? 2 தொடக்கம் 6 வரையான குறள்கள் அறிவின் இலக்கணம். சரியா? அறிவின் இலக்கணம் 2 தொடக்கம் 6 வரையான குறள்கள். அறிவு என்னென்ன, அறிவுக்கு என்னென்ன இலக்கணம் இருக்கி, இதுதான் அறிவு, இப்படிதான் அறிவு, அதுதான் இலக்கணம். சரியா? 2வது குறளை பார்ப்போம். அறிவின் இலக்கணம். சரியா? சென்ற இடத்தால் செலவிடாது ஒரி, நன்றின் பால் உய்ப்பது அறிவு. பாருங்க, சென்ற இடத்தால் செலவிடாது ஒரி. மனது, நம்மட மனசு இருக்குதானே, அந்த மனசை அது போற போக்குல செல்ல விடாம, மனசு போன போக்குல செல்றோம் என்று சொல்லுவோமே, அத மாதிரி நம்மட மனசு அது நினைக்கிற பாட்டுக்கு செல்ல விடாம தீயவற்றை நீக்கி, சரியா, தீதொரி தீயவற்றை நீக்கி நன்றின் பால் உய்ப்பது அறிவு, நல்லவற்றின் வழியே செலுத்துவது அறிவு ஆகும். சரியா? நம்மட மனசு சொல்லும் இதை செய் அதை செய் இதை செய்யு சொல்லும். மனசுக்கு நல்லது கெட்டது தெரியாது, மனசுக்கு என்ன நல்லது கெட்டது தெரியாது. அந்த மனது சொல்ற கண் செல்ல விடாம தீமையானவற்றை நீக்கி நல்லவற்றின் பால் நம்மளை செலுத்துறது தான் அறிவு. இதுதான் அறிவின் இலக்கணம். அறிவுண்டா இதுதான், தீயவற்றை விலக்கி நல்லவற்றின் பால் செல்வதுதான் அறிவு. சரியா? அப்ப நம்ம மனம் போன போக்குல நம்மளை செல்ல விடாமல் தீமையான விடயங்களை விட்டு நீக்கி நல்லவற்றின் வழியை செலுத்த விடுவதுதான் இந்த அறிவு. இதுதான் 2வது குறள். விளங்கிட்டா? விளங்கிட்டா பிள்ளைகளே? ஓகே, இதை நீங்க இப்ப அப்படியே பொருளா பாடமாக்காம ஒரு நீங்க லைஃபோட தொடர்பு படுத்தி இந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம மனசுல நிறைய ஆசைகள் தோணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், இப்படி உடுப்பு போடணும், அப்படி அங்க போகணும் இங்க போகணும், நிறைய தோணும். அது நல்லதா கெட்டதான்னு நம்ம மனசுக்கு தெரியாது. ஆனா இது நல்லது இல்லை இது கெட்டதுன்னு நம்மளோட அறிவுக்கு தான் தெரியும். அறிவு தான் அதை தீர்மானிக்கும், அது கெட்டது, அதுக்கு நாம போகக்கூடாது, நல்ல வழியில நாம செல்லணும் என்று செலுத்துறது தான் அறிவு. சரியா? அது செலுத்துறதுதான் அறிவு. சரி, 3வது குறள்
பாருங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரியா? இது நார்மல். இப்ப நம்மளோட தொடர்பு போட்டமாய் எந்த ஒரு விஷயத்தையும் யார் யார் என்ன சொல்லி கேட்டாலும் அந்த விஷயத்திட உண்மையான தன்மையை அறிய வைக்கிறது தான் அறிவு. ஒரு விஷயத்தை பத்தி பல பேர் பல மாதிரி கதைப்பாங்க. சரிதானே? ஒரு விஷயத்தை பத்தி பல பேர் பல மாதிரி கதைப்பாங்க. அந்த விஷயத்திட உண்மைத்தன்மையை ஆராய வைக்கிறது தான் அறிவு. நாம எல்லாரும் சொல்றாங்க தானே நாமளும் செய்யறல. எல்லாரும் சொல்றாங்க, அப்ப அது உண்மைதானு நாமளும் நம்புறல. அது அறிவு இல்லை. அதோட உண்மைத்தன்மையை, அது நல்லதா தீமையாண்டு உண்மைத்தன்மையை ஆராய வைக்கிறது தான் அறிவு. எந்த ஒரு பொருளையும் எவர் சொல்ல கேட்டாலும் அந்த பொருளோட உண்மைத்தன்மையை ஆராய வைப்பதுதான் அறிவு. இதுதான் அறிவின் இலக்கணம். விளங்கிட்டா? இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் யாரும் இருப்பாங்க, 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட் சொல்றாங்க இது இப்படி இது இப்படி, இன்னொரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க அது இல்லை அப்படி இப்படின்னு இன்னொரு கதை சொல்றாங்க. இன்னொரு 3வது ஃப்ரெண்ட் சொல்றாங்க அதெல்லாம் அப்படி இல்லை இப்படின்னு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த 3 ஃப்ரெண்ட் சொல்றதுல யாரை சொல்றேன்னு உங்களுக்கு, யாரை நம்புறேன்னு உங்களுக்கு என்ன செய்யலாம் தெரியாம இருக்கும். அப்ப அந்த பொருள், அந்த சொல்ல வர விடயம், அந்த பொருளை நீங்க தான் என்ன செய்யணும்? ஆராய்ஞ்சு அதோட உண்மைத்தன்மையை அறியணும். அப்படி அறிய வைக்கிறது அறிவு தான். அதாவது அறிய வைக்கிறது தான் அறிவு. சும்மா அவங்க சொல்றதெல்லாம் நம்புறது இல்லை, அது அறிவு இல்லை. சரியா? அப்ப எந்த ஒரு விடயத்தையும் யார் யார் சொல்லி கேட்டாலும் அதன் உண்மைத்தன்மையை அறிய வைக்கிறது தான் அறிவு. இதுதான் 3வது குறள். இது விளங்கிட்டா? அப்ப பாருங்க, 2வது குறள் என்ன பார்த்தோம்? மனசு போன போக்குல நம்மளை செல்ல விடாது நன்மையானவற்றை தீமையானவற்றை தவிர்த்து நன்மையானவற்றை வழியே செலுத்துறதுதான் அறிவு. இது ஒரு இலக்கணம். அதே மாதிரி எந்த ஒரு விடயத்தையும் எவரெவர் சொல்லி கேட்டாலும் அந்த பொருளோட உண்மையான தன்மையை அறிய வைக்கிறதுதான் அறிவு. இது 3வது. சரியா? இதுதான் 3வது குறள். அடுத்தது 4வது குறளை பாருங்க. என் பொருளவாக செல சொல்லித்தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. சரியா? கொண்டு கூட்டி பாருங்க. உங்களுக்கு கொண்டு கூட்டி பார்க்கும்போது ஈஸி. என் பொருளவாக செல சொல்லித்தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. அதாவது நாம சொல்ற சொற்கள், நாம பேசுறோம் தானே, இப்ப நான் கதைக்கிறேன், அந்த சொற்கள் அரிய பொருளா இருந்தாலும், கேட்பதற்கு அரிய பொருளா இருந்தாலும் கேட்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி, கேட்கிறவங்க இலகுவில விளங்கி கொள்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லணும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? கேட்கிறவங்க விளங்கி கொள்ற மாதிரி சொல்லணும். அதே மாதிரி பிறர் இன்னொரு ஆட்கள் நம்மகிட்ட அரிய பொருட்களை கூறினா, அரிய விஷயங்களை சொன்னா அதுல இருக்கிற என்ன பயனை நாம் என்ன செய்யணும்? காண வைக்கணும். அதுதான் அறிவு. சரியா? இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் இப்போ படிச்சு தரேன்னு வைங்களேன், இது உங்களுக்கு கேட்கறதுக்கு இதுல என்ன நன்மை இருக்குன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமான ஒரு சொல்லத்தான் நான் சொல்றேன். அப்படி சொன்னாலும் நான் அதை உங்களுக்கு விளங்குற மாதிரி என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் சொல்லணும். உங்களுக்கு விளங்கி கொள்ற மாதிரி நான் அதை சொல்லணும். சரியா? நீங்க இப்ப என்னட்ட இன்னொன்று சொல்றீங்க, பிறர். சரியா? பிறர்ன்னு வச்சுக்கோங்க. நீங்க இப்ப என்னட்ட ஏதோ சொல்றீங்க, நீங்களும் ஒரு அரிய பொருளை தான் சொல்றீங்க. நீங்க சொல்ற அரிய பொருளையும் நான் காணணும். நீங்க சொல்ற அரிய பொருளையும் நீங்க என்ன சொல்ல வாரீங்க என்று நான் என்ன செய்யணும்? கெஸ் பண்ணணும். அதுதான் அறிவு. அதுதான் என்ன? அறிவு. அப்ப நாங்க சொல்ற விஷயங்களையும் கேட்பவருக்கு எளிதாக விளங்குமாறு சொல்லணும். அதே மாதிரி பிறர் சொல்கின்ற நுட்பமான பொருள்களையும் நாம் என்ன செய்யணும்? எளிமையாக இனங்காண தெரிஞ்சிருக்கணும். அதுதான் அறிவு. இதான் 4வது குறள். சரியா? நான் சொல்கின்ற விடயங்கள், சொல்கின்ற சொற்கள் அரிய பொருளாயினும் கேட்பவருக்கு எளிய பொருளாகுமாறு என்ன செய்யணும்? மனம் கொள்ள சொல்லணும், விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி சொல்லணும். அதே மாதிரி பிறர் சொல்லும் நுட்பமான பொருள் அரியதாயினும் அதனை காண வல்லது அறிவு. பிறர் சொல்கின்ற சொற்கள் அரியதாயினும், அதனால் நம்மளுக்கு விளங்கி கொள்ள முடியாத ஒரு சொல்லா இருந்தாலும் அவர் என்ன சொல்ல வாரார், அந்த விஷயத்தின் மூலம் என்ன கூற வாரார் என்கிறத காண வைக்கிறது தான் அறிவு. என்கிறத காண வைக்கிறது தான் என்ன? அறிவு. இது விளங்கிட்டா? ஓகேவா? ஓகே. விளங்காட்டி கேட்கணும். சரியா? விளங்காட்டி என்ன செய்யணும்? கேட்கணும். ஒரு கதமாய் படிச்சுட்டு போனா ஈஸி. சரியா? அடுத்தது 5வது குறள். உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. சரியா? உலகத்துல, சரியா, இந்த உலகத்துல
உயர்ந்த அறிவுடையவர்களைத்தான் நட்பாக்கி கொள்வது சிறந்த அறிவாகும். சரியா? உயர்ந்த அறிவுடையவரை உலகத்துல நட்பாக்கி கொள்றதுதான் ஒருவனது சிறந்த அறிவு. ஒருத்தர் சிறந்த அறிவு என்னண்டா உயர்ந்த அறிவுடைய ஒரு ஆளை நட்பாக்கி கொள்றது. சரியா? உயர்ந்த அறிவு உள்ள ஒரு ஆளை நட்பாக்கி கொள்றது. அத்தகைய நட்பு மலர்தலும் பின்னர் கூம்புதலும் இன்றி ஒரே நிலையில் இருக்க செய்வதும் அறிவாகும். ஏண்டா இப்ப நீங்க ஸ்கூல்ல படிப்பீங்க. சரியா? போனோன்னே ஒரு ஃப்ரெண்டை பிடிப்பீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல எல்லாம் உங்களுக்கு ஒன்று ஃப்ரெண்டே இருப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்படி பாண்டிங்கா இருப்பீங்க. அவரோட தான் போறது சாப்பிடுறது எல்லாம் அப்படி இருப்பீங்க. புறவு எல்லாம் என்ன செஞ்சிடும் குறைஞ்சு அப்படியே தொடர்பு இல்லாத மாதிரி போயிடுவீங்க. அப்படி இல்லாம தான் கூம்புதல் மலர்தல். சரியா? அப்படி இல்லாம ஒரு நிலையில இருக்க செய்யறதுதான் அறிவு. உலகத்துல இருக்கிறவங்களை உயர்ந்த அறிவுடையவங்களைத்தான் என்ன செய்யணும் நட்பாக்கி கொள்வதுதான் ஒருத்தர் சிறந்த அறிவு. அவங்களோட நட்பை ஒரே நிலையில நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆக ஹை லெவலுக்கும் போகக்கூடாது, ஆக லோ லெவலுக்கும் போகக்கூடாது. ஒரு நடுத்தரமான லெவல்ல என்ன செய்யணும் அவங்களோட நட்பை பேணணும். அது அறிவுக்கு தான் இருக்காது. அறிவுனது இலக்கணம். சரியா? அப்ப உயர்ந்த அறிவுடைய சொல்லுங்க. அறிவுடையவர்கள் அறிவுடையவர்கள் சொல்லலாம். அதோட உயர்ந்த அறிவுடையர்கள் நார்மலா சொல்லி அறிவுடையவர்களே சொல்லுங்க, பரவாயில்ல. சரியா? அதாவது அறிவுடையவர்களைத்தான் என்ன செய்யணும் ஒரு சிறந்த அறிவுடையவர்களை நாம் என்ன செய்யணும் நட்பாக்கி கொள்றதுதான் ஒரு சிறந்த அறிவினது இலக்கணம். அந்த நட்பு முதல்ல மலர்தலும் பின்னர் கூம்புதலும் இன்றி ஒரே நிலையில இருக்க செய்வதும் அறிவுதான். நம்ம அந்த அறிவை வச்சுதான் அந்த நட்பையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரிதானே? அப்ப நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல அறிவுள்ளவங்க எப்படி இருப்பாங்க ஒரு நல்ல ஆக்களா தான் இருப்பாங்க, ஒரு நல்லவங்களா இருப்பாங்க. அந்த நல்ல அறிவுள்ளவங்களை நாம என்ன செஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கணும். அதுதான் அறிவு. சரியா? கூடாத ஆக்களை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது அறிவு இல்லை. நல்லவங்களை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அது சிறந்த அறிவுள்ள ஆக்களை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அது அறிவு. அந்த நட்பு ஃபர்ஸ்ட் கூம்புதலும் மலர்தலும் இல்லாம என்ன செய்யணும் அதை ஒரே நிலையில என்ன செய்யணும் சீரா வச்சிருக்கிறது தான் அறிவு. ஒரே நிலையில சீரா வச்சிருக்கிறது தான் என்ன அறிவு. சரியா? இப்ப விளங்கிட்டா? ஓகேயா? ஓகே, அடுத்தது 6வது. சரியா? 6வது பாருங்க. எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. இது உங்களுக்கு எல்லாருக்குமே பொருந்தும். எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ, உலகம் எப்படி ஒரு போக்குல போகின்றதோ அதனை ஒட்டியே என்ன செய்யணும் அதன்படி ஒழுகுவதுதான் ஒரு அரசனுக்கு அறிவாகும். சரியா? உலகம் எப்படி ஒரு போக்குல செல்லுகின்றதோ, சரியா, உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதனையொட்டி அதன்படி ஒழுகுவதுதான் அரசனுக்கு அறிவாகும். இதுல அரசனுக்கு சொல்றாங்க, நம்மளுக்கும் அது பொருள். இப்ப உலகம் என்ன டெக்னாலஜியோட போய்கொண்டிருக்கிறதோ அதுக்கேத்த மாதிரி நாமளும் என்ன செய்யணும் நம்மள கொஞ்சம் மாத்திக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி போகணும். சரியா? இப்ப டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துட்டு போன் இல்லாம இல்ல, டெக்னாலஜி இல்லாம இல்ல, படிப்பெல்லாம் போனுக்கு வரப்போகுதுன்னா நாம இல்ல புத்தகத்தோட தான் நிப்போம் அப்படின்னு நிக்கலாம். தானே உலகம் மாறிக்கொண்டு போறதுக்கு மாதிரி நாமளும் என்ன செய்யணும் அந்த உலகத்தோடு ஒத்து நடக்கணும். உலகத்தோடு என்ன செய்யணும் ஒத்து போகணும். உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ நடைபெறுகின்றதோ அந்த உலகத்தோடு ஒட்டி தானும் அதன் வழியே என்ன செய்கிறது ஒழுகி வாழ்வதுதான் ஒருத்தருக்கு சிறந்த அறிவாகும். சரியா? உலகம் எப்படி ஒரு நடைமுறையில செல்கின்றதோ அதனை ஒட்டிதான் நாமளும் அதே நடைமுறையை பின்பற்றி செல்லணும். அதுதான் சிறந்த அறிவு. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னேன். சரிதானே? ஓகேயா? ஓகே. அப்ப 2 தொடக்கம் 6 வரையான பாடல்கள் என்னத்தை சொல்லிச்சு? அறிவின் இலக்கணம். அப்ப பாருங்க, சரியா? அறிவின் இலக்கணம் பாருங்க. நம்மட மனம் போன போக்குல நம்மளை செல்ல விடாம தீயவற்றை நீக்கி நல்லவற்றின் வழியை செலுத்த அறிவு. இது ஒரு இலக்கணம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் யார் சொல்லி கேட்டாலும் அதோட உண்மைத்தன்மையை ஆராய்றதுதான் அறிவு. சரியா? அதே மாதிரி தான் ஒரு பொருளை நாம சொல்லும் போது
அதை பிறர் கேட்கக்கூடிய பிறர் எளிதில் விளங்கி கொள்ளக்கூடிய வகையில சொல்லணும். அதே மாதிரி பிறர் சொல்கின்ற அரிய பொருட்களையும் காண வைக்கிறது தான் என்ன இந்த அறிவு. அதோட உயர்ந்த அதாவது சிறந்த அறிவுடையவர்களை நட்பாக்கி கொள்றது தான் அறிவு. அந்த நட்பை ஒரே நிலையில பேன்றதும் அறிவுதான். இதுவும் அறிவின் இலக்கணம். அதே மாதிரி உலகம் எப்படி உலகம் எப்படி நடைபெறுகின்றதோ அதனோடு ஒட்டித்தான் என்ன செய்யணும், ஒழுகிறது ஒரு அரசண்ட சிறந்த அறிவு. சரியா, உலகம் எப்படி நடைபெறுகின்றதோ அதனோடு ஒட்டிதான் அதனோடு ஒட்டி நாமளும் செல்றது தான் என்ன அறிவு. இந்த 4 விஷயங்களும் தான் என்ன அறிவினது இலக்கணம். ஓகேயா? ஓகே. அப்ப அறிவின் சிறப்பு பார்த்துட்டோம், அறிவின் இலக்கணம் பார்த்துட்டோம், 6 குறள் பார்த்துட்டோம். சரியா? அடுத்தது 7வது குறள். 7வதும் 8வதும் போட்டுக்கோங்க தலைப்பு, அறிவுடையாரின் இலக்கணம் போடுங்க. 7வதும் 8வதும் குறள் என்னத்தை சொல்லுதுண்டா, அறிவுடையாரின் இலக்கணம். அறிவுடையார் இலக்கணம் என்னென்னு பார்ப்போம். பாருங்க, 7வது குறள். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். அறிவுடையார் ஆவது அறிவார். பாருங்க, அறிவுடையவர்கள் எதிர்காலத்துல நடக்கக்கூடியவற்றை என்ன செய்வாங்க, அறிந்து கொண்டிருப்பாங்களாம். சரியா? சிறந்த அறிவுடையவங்க எதிர்காலத்துல என்ன நடக்க போதுண்டு என்ன முன்கூட்டியே அதை அறிந்து கொண்டிருப்பாங்களாம். சரியா? அதுக்கு பிறகு பாருங்க, அறிவலார் அஃது அறி கல்லாதவர். அந்த அறிவு இல்லாதவர்கள் அதனை முன்கூட்டியே அறிய மாட்டார். சரியா? அறிவில்லாதவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதை எதிர்காலத்தில் நடக்க போறத முன்கூட்டியே அவங்க அறிய மாட்டாங்க. அப்ப அறிவுடையாருடைய இலக்கணம் என்ன? 7வது குறள் என்ன சொல்லுது? வெரி குட். சரியா? இதுதான் இது. அடுத்தது 8வது குறள். சரியா? அதுவும் அதே தான் சொல்லுது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். சரியா? அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அஞ்ச வேண்டியதுக்கு அஞ்சாமல் இருத்தல் பேதமை. பேதமை என்ற அறிவு இல்லாதவங்க. சரியா? பேதமை இல்லைன்னா அறிவு இல்லாதவங்கள சொல்றேன். அஞ்ச வேண்டிய விஷயங்களுக்கு அஞ்சுதல்னா பயப்படுறாங்க. பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்படாம இருக்கிறது பேதமை, அறிவில்லாதற இலக்கணம். சரியா? அஞ்சத்தக்கது பயப்பட வேண்டிய விஷயம் இது என அறிந்து அஞ்சுதல் அறிவுடையாரின் செயல். சரியா? அறிவில்லாதவங்க என்ன செய்வாங்கடா, பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் பயப்படாம இருப்பாங்களாம். அதுதான் அறிவு இல்லாதவங்க. ஆனா அறிவுடையவர்கள் என்ன செய்வார்களாம், அஞ்சத்தக்கது இது பயப்பட வேண்டிய விஷயம் இது என அறிந்து அவங்க அஞ்சுவாங்க, அஞ்சு நடப்பாங்க. சரியா? இதுதான் அறிவுடையாரோட இலக்கணம். பாருங்க, அறிவில்லாதவங்க என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அது எப்படி நடந்தாலும் பிரச்சனை இல்லை, இதை பயப்பட மாட்டாங்க, ஒரு போக்குல போவாங்க. ஆனா அறிவுடையவங்க இது தப்பு, இது தப்பு, இது செஞ்சா இப்படி வரும் என்று பயந்து நடப்பாங்க. என்ன செய்வாங்க, அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சி நடப்பாங்க. சரி, அஞ்ச வேண்டியவங்க என்ன செஞ்சு நடப்பாங்க, அஞ்சி நடப்பாங்க. விளங்கிட்டா இது? அப்ப பாருங்க, அறிவுடையாருடைய இலக்கணம் என்ன, பின்னர் நடக்க போவத முன்கூட்டியே அறிவாங்க, அது ஒரு இலக்கணம். அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சியும் நடப்பாங்க. அப்ப இதுதான் அறிவுடையோர் இலக்கணம். ஓகே, அடுத்தது குறள் 9. மைக்க மியூட் பண்ணுங்க. ஓகே, எதுவும் சொல்லணும்னா மைக் ஆன் பண்ணி கதை. சரி, அறிவுடையாருக்கு துன்பம் இல்லை. 9வது குறள் என்ன சொல்லுதுண்டா, அறிவுடையவர்களுக்கு துன்பம் இல்லை. நோட் பண்ணுங்க, அறிவுடையவர்களுக்கு துன்பம் இல்லை. என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். 9வது தனியே, அறிவுடையவருக்கு துன்பம் ஏற்படாமை. சரியா? அறிவுடையவருக்கு துன்பம் ஏற்படாமை. பாப்போம் 9வது குறளை பாருங்க.
எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். ஏற்கனவே சொல்லிட்டோம், அறிவுடையர் இலக்கணம் என்ன? பின்னர் நடக்க போவதை முன்னரே அறிவாங்க. அப்படி பின்னர் உண்டாகக்கூடியத முட்கூட்டியே அறிஞ்சா அறிவுடையவர்களுக்கு எந்த துன்பமும் இருக்காய்த்தானே. அதுதான் இதுல சொல்றாங்க. சரியா? பின்னர் நடக்க போறது, எதிர்காலத்துல வரக்கூடிய தீமையை முன்னரே அறிந்து அதிலிருந்து தம்மை காக்க வல்ல அறிவுடையோருக்கு அவர் நடுங்கும் வண்ணம் ஏற்படக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. அறிவுடையவங்க ஏற்கனவே பார்த்துட்டோம், பின்னால வரக்கூடியது முன்னாலே அறிவாங்க. அப்ப இந்த ஒரு செயலை செஞ்சா பின்னால் இப்படி ஒரு தீமை வரும்னு அவங்களுக்கு முட்கூட்டியே தெரியும். அப்படி தெரிஞ்சு அவங்க செய்ய மாட்டாங்க அந்த விஷயத்த. அதனால அவங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை, எந்த ஒரு துன்பமும் இல்லை. இப்ப நம்ம அறிவு இருக்கிறார்கள். சரியா? இப்ப நான் இந்த ஒரு விஷயத்த செஞ்சா இப்ப எதிர்காலத்துல இப்படி ஒன்று வரும். சரியா? அப்ப நாம என்ன செய்ய மாட்டோம்? அந்த விஷயத்த செய்ய மாட்டோம். அதோட தீமை நம்மளுக்கு தெரியும். அப்ப அதுல அந்த துன்பத்திலிருந்து நாம தப்பிச்சு கொள்வோம். சரிதானே? அப்ப எதிர்காலத்துல வரக்கூடிய தீமைகளை முட்கூட்டியே அறிந்து அதுல இருந்து நம்ம காக்க வல்ல அறிவுடையோருக்கு அவர் நடுங்கக்கூடிய அளவுக்கு, அவர் திடுக்கிட்டு போற அளவுக்கு வரக்கூடிய ஒரு துன்பமும் இல்லை, அவருக்கு துன்பம் இல்லை. அதான் இல்ல சொல்றாங்க, எதிரதா காக்கும் அறிவினார்க்கு அதிர வருவதோர் நோய். சரியா? அதிர வருவதோர் நோய். இது விளங்கிட்டா? இது என்னது? அறிவுடையாருக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை என்ற ஒரு கேள்வி வந்தா இந்த எழுதுவீங்க. விளங்கிட்டா? ஓகே. அடுத்தது 10வது குறள் போடுங்க. அதுக்கு என்ன தலைப்புண்டா, அறிவுடையாரின் உடைமையும் அறிவில்லாதவரின் இன்மையும். சரியா? அறிவுடையாரது உடைமையும் அறிவில்லாதவருட இன்மையும், இல்லாட்டி அறிவுடையாரோட உடைமை என்று போட்டாலும் ஓகே. பாருங்க, 10வது குறளுக்கு வந்துட்டு, அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவுடையவர்கள் எல்லாவற்றையும் உடையவர்கள். அறிவிலார் என் உடையரேனும் இலார். அறிவுடையார் என் இளரேனும் இலார். அதாவது அறிவுடையவர்கள் தம் அறிவினால் பிரிதொன்றும் இல்லாதாயினும், அறிவுடையவங்க தம் அறிவை வச்சு கொண்டு வேறெந்த செல்வங்களும் இல்லாதவர்களா இருந்தாலும் அவர்கள் செல்வமுடையவர்கள்தான். செல்வமுடையவர்கள்தான். அறிவில்லாதவர்கள் எல்லாம் உடையவராய் இருந்தும் ஒன்றும் இல்லாதவர் ஆவார். அதாவது அறிவுடையவர் தம் அறிவால பிரிதொன்றும் இல்லாதவர், வேறொன்னும் இல்லாட்டியும் எல்லாம் உடையவராக என்ன தம்மை நிறைவு செய்து கொள்ளுவாங்களாம். அதுதான் அறிவுடையார்ட உடைமை. நம்மகிட்ட அறிவிருக்கு. சரியா? அந்த அறிவுடையார் என்ன செய்வாங்கண்டா, தம்மோட அறிவை வச்சு கொண்டு வேறொரு பொருளும் நம்மகிட்ட இல்லாட்டியும் அதெல்லாம் உடையவர்களாக தம்மை நிறைவு செய்து கொள்ளுவார்களாம். ஆனால் அறிவு இல்லாதவர்கள் எல்லா செல்வமும் இருந்தாலும் ஒன்றும் இல்லாதவர்கள் ஆவார்களாம். எல்லா செல்வமும் இருந்தாலும் ஒன்றும் இல்லாதவர்கள் ஆவார் என்று அவர்கிட்ட அறிவில்லை. அப்ப இதுல அறிவுதான் மெயினா சொல்லப்படுது. அறிவுதான் என்ன மெயினா சொல்லப்படுது. அறிவுடையவர்களே எல்லாம் உடையவர்கள். அறிவுடையவர்களே எல்லாம் உடையவர்கள். நீங்க என்னதான் சொத்து செல்வம் எல்லாம் பணம் எல்லாம் வச்சிருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு அறிவுன்ற ஒரு சாமான் இல்லாட்டி வேஸ்ட் தான். அறிவுன்ற ஒரு சாமான் இல்லாட்டி என்ன வேஸ்ட் தான். அதான் இது. அறிவுடையவங்க தான் எல்லாம் உடையவங்க. அந்த அறிவை வச்சுக்கொண்டே அவங்க என்ன செய்வாங்க, நம்மளோட செல்வத்தை பெருக்கி கொண்டு போவாங்க. பிறகு 10வது குறள் வாங்கிட்டா? ஓகே. அப்ப மேலோட்டமா பார்ப்போம். முதலாவது குறள் என்ன? அறிவின் சிறப்பு. 2 தொடக்கம் 6 வரையான குறள்கள் எதை சொல்லுது? அறிவின் இலக்கணம். அதே மாதிரி 7 தொடக்கம் 8 வரையான குறள்கள் என்ன சொல்லுது? வெரி குட். அறிவுடையாரது இலக்கணம். 9வது குறள் சொல்லுது? அறிவுடையாருக்கு துன்பம் இல்லை. 10வது குறள் என்ன சொல்லுது? ஓகே, வெரி குட். அறிவுடையார் உடைமையும் அறிவில்லாதவரின் இன்மையும். அப்ப திருக்குறளோட முதலாவது அதிகாரம் படிச்சிருக்கிறோம், அறிவுடைமை. கிளியரா? ஓகே. இதுல எப்படி கேள்வி வரும்னு தெரியும் தானே? திருக்குறள்ல அறிவுடைமை என்ற அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு அறிவுடையாரது சிறப்பு, அறிவினது சிறப்பு, அறிவுடையோருடைய இலக்கணம், அப்படிதான் கேள்வி